பாருங்க, உங்க இளவரசர்கிட்ட போய் சொல்லுங்க, அவர் என்னைக்கு வந்து என்ன பாக்குறாரோ அன்னைக்கு தான் இந்த சிவகாமிக்கு பிறந்த நாள்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, புரியுதா அப்படிங்கிறா. அங்க யாரும் பதில் சொல்லல. இப்போ இவளே குரல கொஞ்சம் ஆம்பளை மாதிரி மாத்திக்கிட்டு, அம்மா மன்னிச்சிருங்கம்மா, இந்த பொருளெல்லாம் உங்களுக்கு பிறந்த நாள் பரிசா கொடுத்து அனுப்பிட்டு இளவரசர் கொஞ்ச நேரத்துல இங்க தங்கறதுல வரேன்னு சொல்லி அனுப்பியிருக்காருமா அப்படின்னு இன்னொரு குரல் பதில் சொல்ற மாதிரி இருக்கு. இப்போ சிவகாமி மகிழ்ச்சியான குரல்ல, மாமல்லர் வரேன்னு சொன்னாரா, அப்பனா இன்னைக்கு தான் என் பிறந்த நாள். அப்பா, இன்னைக்கு உங்க மகளோட பிறந்த நாள்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? இன்னைக்கு ஒரு நாள் அது பச்சையில் அரைக்கிறதுலாம் கொஞ்சம் நிறுத்தி வைங்க, அங்க பாருங்க ரதம் ஒண்ணு வருது அப்படின்னு சொல்றா. இவ சொல்ற மாதிரி உண்மையிலே ரதம் ஒண்ணு வருது. இதை சொல்லிட்டு இவ வேக வேகமா வாசல் பக்கம் ஓடி வந்து நிக்கிறா. அந்த ரதம் வந்து நம்ம இளவரசரோட ரதம் தான். ரதத்தை ஓட்டிட்டு வர்றது கண்ணபிரான் தான். ஆனால் ரதத்துக்குள்ளே யாரோ இருக்காங்க, அது நம்ம மாமல்லர் கிடையாது. பாவம் சிவகாமிக்கு ஏமாற்றமாக தான் இருக்கும். அவள் வாசலில் இருக்கிற தூணை பிடிச்சிக்கிட்டு அந்த ரதத்தையே பார்த்துக்கிட்டு ஒரு கல் சிலை மாதிரி நின்னா.